ஸோ வணக்கம். 2 more levels away from second C for 700 level 2. ஸோ இப்போ நம்ம செகண்ட் சி ரீச் பண்ண போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் தரேன். கீழே நான் ஒரு வீடியோ போட்டு விட்றேன். அதில் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். டிஸ்கார்டில் போய் சேர்ந்துட்டு எங்கள் ஆர்ட் கான்டெஸ்ட்னு இப்போ ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃப்ரூட்டு, செகண்ட் ப்ரைஸ் கேஸ் ஃப்ரூட்டு அண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஷேடோ ஃப்ரூட்டு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்பிசி நம்ம செகண்ட் சி ரீச் பண்ணிவிடுவோம். பாய்டா தம்பி, உன்னெல்லாம் மறக்க மாட்டேன்டா. 700 லெவல் ரீச் பண்ணிட்டோம். எங்கே ஒரு மெசேஜ் வந்துருக்கணுமே, டிடெக்டிவ் கிட்டே போய் பேசினேன். சரி, ஓகே, நோ இஷ்யூ, நம்மளே பே பண்ணிக்கலாம். நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்துட்டோம். ஸோ கைஸ், இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்க. இவன் இந்த ரோப்ளாக்ஸ்காரன் கிக் அடிச்சு விட்டான். கூட பயந்துட்டேன், இனிமேல் செகண்ட் சி போக முடியாதுன்னு. சரி, அவனை கில் பண்ணலாம் வாங்க. இந்த இங்குளு இருக்கா, இது உள்ள தான் அண்ணன் ஒழிஞ்சுன்னு இருக்காரு. இந்த கீ போட்டு இந்த ரூமை திறந்துட்டு ஃபைட் பண்ணி கொல்லணும் அண்ணனை. 1700 டேமேஜ் தானா. அப்புறம் நான் வாட்டர் குன்ஃபோ வாங்கிட்டேன். நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஒரு நிமிஷம். கொன்றாதரா, என்னடா நீ? நான் கஷ்டப்பட்டு வருவேனா, கொன்றுவாரா இவர். ரொம்ப பாட்டுடா அஞ்சோனி. ஒரு பாஷை கூட கொல்ல தெரிலங்க எனக்கு. வேஸ்ட்டுங்க அண்ணா. லிட்ரலி தேர்டு ட்ரை இது. ஸோ இவனை கொண்டுடலாம். செத்து போடா. டாக் டு டிடெக்டிவ். இப்போ டிடெக்டிவ் கிட்ட போய் பேசணும். ஆனால் சம்மந்தமே அதில் ஒன்று பண்ணுவாங்கங்க. நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ எதுக்கு ப்ரெஷர் வரணும்? திரும்ப டிடெக்டிவ் கிட்ட பேசுவோம். இப்போ அவர் சொல்லுவார், மிடில் டவுனில் என் ஃப்ரெண்டு இருப்பார், அவர்கிட்ட போய் பேசுக அப்படின்ட்டுவார். ஏன்டா அதுக்கு டேரெக்டாக அவங்ககிட்ட குத்தா இந்த பிளாக் சூடுக்காரனுங்களை ஃபஸ்ட்டு உதவிடுங்க. இப்போ வெரைட் ஸ்டாரர் போய் பெய்க்கலாம். வேறு லைட்டாக கோல்டுக்குது. வந்தாச்சு. அப்படியே பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடியோ முன்னாடியோ ரொம்ப நாளாவது ஃபஸ்ட்டு சீலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக்கு அந்த சப்ஸ்கிரைபை கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஜாய்ஸ்டிக் கர்மா வேறு மூவ் ஆகி தொலை மாட்டேங்குதுங்க. மூவ் ஆகி செம்ம கடுப்பு எடுத்துது. ஆனால் அப்பப்போ பக் ஆகிடுது. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம செகண்ட் சி அஃபிஷியலாக. ஸோ லோட் ஆகிட்டுருக்கு கேமு. ஸோ வந்துடுச்சு. ஸோ கேம் உள்ளே வந்தாடுச்சு. ஸோ பேட்ஜ் கொடுத்துட்டானுங்க. ஸோ 700 லெவல் எப்படியோ கிரைண்ட் அடித்து வந்துட்டேங்க. ஸோ நடுவில் ஒரு ஹைலைட் என்னன்னா, நான் லைட் ஃப்ரூட்டெல்லாம் எனக்கு லேட்டாக தான் கிடச்சிது. ஒரு 500 லெவலில் தான். நான் நடுவில் எந்த ஃப்ரூட்டை வச்சு கிரைண்ட் பண்ணேன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஈகிள் ஃப்ரூட்டை வச்சு ஃபுல்லாக கிரைண்ட் ஏற்றிட்டு இருந்தேங்க. ப்ரோ, ஹவு இட் இஸ் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹன்சோ இம்பாசிபிளி பாசிபிள் ஆக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ரோலிங் போடலாம் பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் லக்கு என்னடா ரோல் பண்ணி தொலைச்சிட்டேனா. சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்காக கிஃப்ட்டு தர ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ அது யாருன்னு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வாங்க போயிட்டு ரோல் பண்ணிடலாம். ஸோ என்ன கிடைக்க போகுது? ஜியோலேஷ் 2 hours ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்காக கிஃப்ட் பண்ண ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. டார்க் ஸோ அன்காமன். இதை வச்சு நான் என்ன பண்ணேன், ஒரு டைட்டில் வந்திருக்கு, கைண்ட் ஹார்ட்டட். இப்போ இன்னொரு டைட்டில் வரும். சாரி, ரிஸ்க் டேக்கர். இப்போ கைண்ட் ஹார்ட்டர்னு இன்னொரு டைட்டில் வரும் பாருங்க. வந்துச்சே, இதெல்லாம் அஞ்சோடைய நாலேஜ். ப்ரோனா இப்படி தான் காமிக்கணும் அப்பப்போ. ஸோ இவங்க தான் நம்மளுக்கு கிஃப்ட் பண்ண வந்திருக்காங்கோ. எட்டியா, டைகரா, கேஸா, அப்புறம் வேற என்ன, கண்ட்ரோலா. இப்படிலாம் ஓவராக சீன் போட்டுன்னு இருக்கக்கூடாது. நான் கேட்ட கேஸ் மட்டும் கொடு. அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மெயின் அக்கௌண்ட்டு தான்.
ரித்திக் தான் வந்திருக்காரு. கேஸ் வாங்கியாச்சு. கேஸ் சாப்பிட்ணுமா இல்லை வேணாமான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். எதுக்கே கேன்சல் பண்ண, அக்செப்ட் பண்ணு. ஸோ கேஸ் சாப்பிட்ணுமா இல்லை வச்சுக்கிட்டோமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ 4 3 2 1 1 கேஸ் நம்ம இன்வென்ட்ரிக்கு வந்தாச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது கன்ஃபார்ம் பண்ணுறேன். யார் சொல்கிறது அதே மாதிரி நிறைய வருதோ, அந்த மாதிரி கமெண்ட் நிறைய வருதோ அதை தான் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.